கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் கட்டப்பட்ட இலங்கை தமிழர்களுக்கான குடியிருப்புகள். புதிதாக கட்டப்பட்ட 90 வீடுகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுகவின் 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள கடன்கள் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என அதிமுக வாக்குறுதி. விசைத்தறி நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் 1000 யூனிட்டில் இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்தப்படும் என அறிவிப்பு. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு என இபிஎஸ் விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. கூட்டுறவு பணி நியமனத்தில் அலட்சியம். தமிழக அரசு மீது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. புதிய கட்சி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என சசிகலா பேச்சு. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய கொடியை அறிமுகம் செய்தார். அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் உதவி பேராசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு தேர்தல் ஆணைய செயலாளராக சண்முக சுந்தரம் நியமனம். செங்கல்பட்டு ஆட்சியராக மாலதி ஹெலனை நியமித்து அரசு உத்தரவு. இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 18 வயது நிரம்பியவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை தமிழகம் வருகிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தேர்தல் ஆயுத்த பணிகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்க வாய்ப்பு. பாதுகாப்பு பணிக்காக 50 கம்பெனி துணை ராணுவம் மார்ச் 10ஆம் தேதி தமிழகம் வருகை. சென்னை புறநகர் மின்சார சேவைகள் மேலும் குறைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் நடவடிக்கை. அலட்சியத்தால் கோயில் சொத்துக்கள் பறிபோகியுள்ளன. அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். மெரினா கடற்கரையோரம் வசிக்கும் மீனவ கிராமத்தினர் ஆலோசனை. தங்களுக்கு ஒதுக்க வேண்டிய வீடுகளை வேறு நபர்களுக்கு ஒதுக்க முயற்சி செய்வார்கள் என அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை. கேரள மாநிலத்தின் பெயர் இனி கேரளம் என மாற்றம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் போராட்டம் நடத்திய விவகாரத்தில் இளைஞர் காங்கிரசார் கைது செய்யப்பட்டதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். உண்மையும் அரசியலமைப்பும் தங்கள் பக்கமே உள்ளதாக பதிவு. அமெரிக்காவின் வடகிழக்கு மாகாணங்களில் கடும் பனிப்புயல். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்ததால் பதற்றம் அதிகரிப்பு. ஈரானை விட்டு வெளியேறும்படி இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் என தகவல். வடகொரியாவில் ஆளுங்கட்சியின் பொதுச் செயலாளராக கிம் ஜாங் உன் மீண்டும் ஒருமனதாக தேர்வு. நாட்டின் அணு ஆயுத பலம் மற்றும் தற்காப்பு திறனை மேம்படுத்தியதற்காக கிம் ஜாங் உன்னிற்கு பாராட்டு. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டி
2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இங்கிலாந்து. பிரபாஸ் நடிக்கும் கல்கி 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடக்கம். படப்பிடிப்பு தளத்தில் கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் சந்திப்பு.